ஆடுகளின் தாசனாம் இறைமைந்தன் இயேசுவின் திருப்பெயரில் மீண்டுமாக இந்த தவக்காலத்தில் மூன்றாவது நாளாகிய இந்த வெள்ளிக்கிழமையில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றோம். இந்த காலை நேர இறை தியானத்தை ஆரம்பிக்கலாம். அது ஆரம்பம் பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தில். ஆமென். ஜெபிப்போம். பாடுகளின் தாசனே, தவக்காலத்தின் நாயகனே, அருள்நாதர் இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்துக்கு தந்த பிதாவே, இதோ இந்த குளிர்ச்சியான மனமகிழ்வான காலை வேளைக்காய் நன்றி செலுத்துகிற ராஜா, கடந்து போன இரவில் எங்களோடு இருந்து எங்களை காத்து வழிநடத்தி புதிய ஜீவனை கொடு. காலை வேளையிலே ஆண்டவரே எங்களை எழுப்பி உம்முடைய இறை வார்த்தையை நாங்கள் கேட்கும்படியாய் தேவன் கொடுத்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் நீர் பேசு ராஜா, நாங்கள் கேட்கின்றோம். ஆண்டவரே, இந்த நாளின் இறை செய்தி, பாடல் வேலை, ஜெப வேலையை ஆசீர்வதியும். அடியார்களோடு இணைந்து உம்முடைய ஆண்டவர் ஆசீர்வாதங்களோடு கூட பயணிக்கும். இதை கேட்டு பயன்பெறுகிற எல்லா மக்களும் சிலுவை நாதரின் ஆசீர்கள் கிடைக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். துவக்கு முதல் முடிவு மட்டுமாய் இந்த இறை அருளும் உதவிகளும் எங்களோடு இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். காலை நேரத்தில் இயேசுவின் பாடுகளை நாம் தியானிக்க 206வது ஞான பாடல் நம்முடைய பாடல் புத்தகத்தில் பாடுவோம். சாரோடு இணைந்து இம்மானுவேலின் இரத்தத்தால் நிறைந்த ஊற்றுண்ட என்ற ஞான பாடல் 206வது ஞான பாடல். எங்கும் பிரஸ்தாபிப்பேன்.
பிரஸ்தாபிப்பேன். ஒப்பற்ற மீட்பர் நேசத்தை எங்கும் பிரஸ்தாபிப்பேன். வீட்டில் வல்ல நாதரை விண்கண்டு போரேப்பேன். எந்தனை மீட்ட நேசத்தை கொண்டாடி போற்றுவேன். கொண்டாடி போற்றுவேன். கொண்டாடி போற்றுவேன். எந்தனை மீட்ட நேசத்தை கொண்டாடி போற்றுவேன். பாடுபடும் தாசன் இறைமைந்தன் இயேசுவின் திருப்பெயரில் மீண்டுமாய் யாவரையும் இந்த காலை நேரத்தில் அன்போடு நாங்கள் வாழ்த்துகின்றோம். இந்த நாளிலும் நாம் தியானிக்கும்படியாய் தெரிந்து கொண்ட கடவுளுடைய வார்த்தை நாம் நன்கு அறிந்த மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 1 முதல் 6 வசனங்களும் 16 முதல் 21 வசனங்களையும் நம்ம பார்க்க போகின்றோம். The secrets of fasting. The secrets of fasting and blessings of fasting. உபவாசத்தினுடைய ரகசிய காரியமும் அதனுடைய ஆசீர்வாதமும் என்ற தலைப்பில் நம்ம பார்க்கின்றோம். அன்பானவர்களே, பொதுவாய் நாம் உபவாச நாட்களிலே எல்லாருமே ஃபாஸ்டிங் இருப்பாங்க. ஆனால் அதை நம்ம எல்லார்கிட்டையும் நம்ம என்ன பண்ணுவோம், சொல்லுவோம். இங்கே மத்தேயு சுவிசேஷத்தில் 6ஆம் அதிகாரத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஊழியத்தில் மிக சிறப்பு வாய்ந்த மலை பிரசங்கத்தில் அவருடைய போதனைகளை இங்கே நாம் பார்க்கின்றோம். இது எல்லாருக்கும் பொதுவான ஒரு போதனையாக இருக்கிறது. காந்தியடிகள் மிக அதிகமாக இதை நேசித்து அடிக்கடி இதை படித்து தன் வாழ்க்கையில் அவர் அப்பியாசப்படுத்தினார் என்பதை நாம் அறிந்திருக்கின்றோம். முதல் 6ஆம் அதிகாரம் முதல் வசனத்தில் நாம் பார்க்குறோம். அறம் செயல்கள். மக்கள் பார்க்க வேண்டும் என்று அவர்கள் முன் உங்கள் அற செயல்களை செய்யாதீர்கள். இதை குறித்து நீங்கள் எச்சரிக்கையாய் இருங்கள். இல்லை என்றால் உங்கள் விண்ணக தந்தையிடமிருந்து உங்களுக்கு கைமாறு கிடைக்காது. பார்த்தீங்களா? அப்போ மக்கள் பார்க்க வேண்டும் என்ற அந்த விளம்பரத்திற்காக தான் இன்றைக்கி நிறைய பேர் இருக்கிறோம். நாம் செய்வதை இந்த உலகத்திற்கு வெளிச்சம் போட்டு காட்டுகின்றோம். அதே நேரத்தில் நம்முடைய தவறை நம்ம காட்டுறோமா? நான் இந்த மாதிரி தப்பு பண்ணிட்டேன், ஆர்டருக்கு முன்னாடி இந்த மாதிரி நான் தவறு செய்துட்டேன் அப்படின்னு நம்ம சொல்கிறோமா? இல்லை. ஆனால் அறம் செயல்களை செய்வதை நாம் எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி வைக்கிறோம். ஆண்டவர் சொல்கிறாரு, அப்படி நீ செய்தேன்னு சொன்னால் உனக்கான ஆசீர்வாதத்தை நீ இழந்து விட்டாய் என்று அர்த்தம் தான் சொல்கிறார். ரெண்டாவது, தர்மம் செய்தல். நீங்கள் தர்மம் செய்யும் போது உங்களை பற்றி தம்பட்டம் அடிக்காதீர்கள். வெளி வேடக்காரர் மக்கள் புகழ வேண்டும் என்று தொழுகை கூடங்களிலும் சந்துகளிலும் நின்று அவ்வாறு செய்வார்கள். அவர்கள் தங்களுக்குரிய கைமாறு அவர்கள் பெற்றுவிட்டார்கள் என உறுதியாய் உங்களுக்கு சொல்லுகின்றேன். நீங்கள் தர்மம் செய்யும் போது உங்கள் வழக்கை செய்வது இடக்கைக்கு தெரியாதிருக்கட்டும். அப்பொழுது நீங்கள் செய்யும் தர்மம் மறைவாய் இருக்கும். மறைவாய் உள்ளதை காணும் உங்கள் தந்தையும் உங்களுக்கு கைமாறு அளிப்பார். ரொம்ப அழகாக சொல்கிறார் பார். நீங்கள் தான தர்மம் செய்வதையும் இன்னைக்கு நிறைய பேர் ஃபேஸ்புக் ட்விட்டரில் போட்டு அனுப்புகிறாங்க. ஒரு வகையில் அது எல்லாரும் என்கரேஜ் பண்ணுறதா இருந்தாலும் திருமறையின்படி அப்படி செய்யாதீங்கன்னு சொல்கிறார். தம்பட்டம் அடிக்காதீர்கள். யாருக்கும் சொல்லாதீங்க. வலது கை கொடுப்பது இடது கைக்கு தெரியாது இருக்கட்டும். அப்படின்னா தான் பரலோகத்தில் பார்க்கிற உங்கள் பிதா வெளியரங்கமாய் உங்களுக்கு
பலன் அளிப்பார். ஆனால் இன்னைக்கு நிறைய மக்கள் செய்கிறாங்க. ஆனால் செய்வதை அதை வெளி உலகத்திற்கு தெரியப்படுத்த வேண்டும் என்று சோஷியல் மீடியாக்களிலே பதிவிட்டு எல்லா மக்களுக்கும் அதை அனுப்பி கொடுத்தவர்கள், அதை பெற்றுக்கொண்டவர்கள் அவமானப்படுத்துகின்ற ஒரு நிலைமை இன்னைக்கு வந்திருக்கிறது. அதான் ஆண்டவர் தெளிவாக சொல்கிறார், அப்படி செய்யாதீங்க, அது எனக்கு ஏற்புடையது அல்ல அப்படின்றார். மூன்றாவது மிக முக்கியமானது இறைவேண்டல், பிரேயர். பிரேயர் இல்லையா? முதல்ல எத்திக்ஸ், கிறிஸ்டியன் எத்திக்ஸ், அறம் செயல்கள். ரெண்டாவது தர்மம் செய்தல், ஆர்ம்ஸ் கிவிங். மூன்றாவது இறைவேண்டல், பிரேயர். பிரேயர் பிரேயர் இஸ் வெரி எசென்ஷியல் ஃபார் கிறிஸ்டியன்ஸ். ஜெபம் அனைத்து கிறிஸ்தவ மக்களுக்கும் மிக மிக அவசியம் இல்லையா? முக்கியம். ஜெபமே ஜெயம், ஜெபமே ஜீவன். ஜெபம் இல்லாத வீடு கூரை இல்லாத வீடு என்பதை நாம் பார்க்கிறோம். ஜெபம் இல்லாத கிறிஸ்தவன் மரித்தவன் என்று பார்க்கிறோம். ஜெபம்தான் நம்மையும் கடவுளையும் தினந்தோறும் இணைக்கின்றதாய் இருக்கின்றதாய் நாம் பார்க்கின்றோம். அதனால இங்கே இறைவேண்டல் செய்யும் போது நம்ம என்ன செய்யணுமா பாருங்க. நீங்கள் இறைவனிடம் வேண்டும் பொழுது வெளிவேடக்காரரை போல் இருக்க வேண்டாம். வெளிவேடக்காரர் யார்? அந்த வெளிவேடக்காரர்னா பரிசேயர், சதுசேயர், வேதப்பார்கள். இவங்க ஆலயத்திலே இருப்பாங்க, வேதத்தை படித்தவங்க தான். ஆனால் தங்களை நல்லவர்கள் என்று காண்பித்துக் கொள்வதற்காக என்ன பண்ணுவாங்க? அவங்க நிறைய காரியங்களை வெளிச்சம் போட்டு காட்டுவாங்க, விளம்பரப்படுத்துவாங்க. அதுதான் இங்கே ஆண்டவர் வேண்டாம்பா அப்படி செய்யாதீங்கன்றார். வெளிவேடக்காரர் அல்லது மாய்மாலக்காரர், இங்கிலீஷில் ஹிப்போக்ரிட்ஸ் என்று சொல்வார்கள். ஹிப்போக்ரிசி என்ற வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. அவர்கள் தொழுகை கூடங்களிலும் வீதியோரங்களிலும் நின்று கொண்டு மக்கள் பார்க்க வேண்டும் என்று இறைவேண்டல் செய்ய விரும்புகிறார்கள். பார்த்தீங்களா? சந்துகளில் நின்று கொண்டு மக்கள் பார்க்கட்டும், பார்த்து எங்களை புகழட்டும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அது தேவையா? அது அவசியம் இல்லை. அவர்கள் தங்களுக்குரிய கைமாறு பெற்றுவிட்டார்கள் என உறுதியாய் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆனால் நீங்கள் இறைவனிடம் வேண்டும் பொழுது உங்கள் உள்ளறைக்கு சென்று கதவை அடைத்து கொண்டு மறைவாய் உள்ள உங்கள் தந்தையை நோக்கி வேண்டுதல் செய்யும். மறைவாய் உள்ளதை காணும் உங்கள் தந்தையும் உங்களுக்கு கைமாறு அளிப்பார். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். பார்த்தீங்களா? நீங்க வெளிவேடமா வெளியே நின்று பிரேயர் பண்ணாதீங்க, அது தேவையில்லை. ஜெபம் என்பது ஆண்டவருக்கு உங்களுக்கு இருக்கிற உறவு, பர்சனல் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் காட் அண்ட் ஹியூமன்ஸ். நீங்க அதை வெளியில பண்ணி ஆண்டவர் அவருடைய பேரை களங்கப்படுத்துறீங்க, தேவையில்லை இல்லையா? வெளியரங்கமா பண்ணியனா உடைய பாவங்கள், பர்சனல் பாவங்களை எப்படி நீ அறிக்கை செய்வாய்? எப்படி உன் தேவைகளை நீ கேட்க மற்றவங்கெல்லாம் அதை கேட்டு சிரிக்க மாட்டாங்களா? ஆனால் அதே நீ வீட்டுக்குள்ள அறையில உட்கார்ந்து கண்ணீர் விட்டு உன்னுடைய பாவங்களுக்காய் கதறி அழுகிறப்போ, உன் தேவைகளுக்காய் கதறி அழுகிறப்போ, உன் கஷ்டங்களை சொல்லி ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கும் போது ஆண்டவர் அதை பார்த்து வெளியரங்கமாய் பலன் அளிக்கின்றவராக இருக்கிறார். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். நாலாவது நோன்பு இருத்தல், ஃபாஸ்டிங். இந்த நோன்பு இருக்கும்போது ஆண்டவர் சொல்றார், நீங்கள் நோன்பு இருக்கும்போது வெளிவேடக்காரரை போல முகவாட்டமாய் இருக்க வேண்டாம். திருப்பி சொல்றார், மாய்மாலக்காரரை போல. 4 விஷயத்திலுமே அந்த மாய்மாலக்காரர்களை கொண்டு வர, அதாவது பரிசேயர், சதுசேயர் அவங்களாம் ரொம்ப வேஷம் போடுறாங்க. இதான் சொல்றார், அதை வேண்டான்றார். தாங்கள் நோன்பு இருப்பதை மக்கள் பார்க்க வேண்டும் என்ற அவர்கள் தங்கள் முகங்களை விகாரப்படுத்திக் கொள்ளுகிறார்கள். அவர்கள் தங்களுக்குரிய கைமாறு பெற்றுவிட்டார்கள் என உறுதியாய் உங்களுக்கு சொல்லுகிறேன். நீங்கள் நோன்பு இருக்கும்போது உங்கள் முகத்தை கழுவுங்கள், உங்கள் தலையில் எண்ணெய் தேய்த்து முகத்தை கழுவுங்கள். அப்பொழுது நீங்கள் நோன்பு இருப்பது மனிதருக்கு தெரியாது, மாறாக மறைவாய் இருக்கிற உங்கள் தந்தைக்கு மட்டும் தெரியும். மறைவாய் உள்ளதை காணும்போது உங்கள் தந்தையும் உங்களுக்கு ஏற்ற கைமாறு அளிப்பார். பார்த்தீங்களா?
நீ நோன்பு இருக்கும்போது யாருக்கும் சொல்ல நான் ஃபாஸ்டிங் இருக்கேன் தெரியுமா, நான் ஃபாஸ்டிங் இருக்கேன் தெரியுமா, என்னத்துக்கு சொல்லுங்கிறீங்க? அது விளம்பரப்படுத்த வேண்டிய நிகழ்வா? அது நம்ம ஆண்டவருக்காக நம்ம செய்வோம், அல்லது நமக்குடைய தேவைகளை ஆண்டவர்கிட்ட இருந்து பெறுவதற்காக நம்ம செய்வோம். இஸ்ரவேல் மக்கள் தங்கள் வாழ்க்கையில நோன்பு இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொன்னார். அவர்கள் ரெட்டுடுத்தி சாம்பலில் உட்கார்ந்தார்கள், ஃபாஸ்டிங் இருந்தாங்க. இப்போ நம்ம நோன்பு இருக்கிறோம். உண்மையான உபவாசம் எது தெரியுமா? ஏசாயா 58 ஏசாயா சொல்றார். ஏசாயா 58 பாருங்க. கொடுமை தலைகளை அவிழ்ப்பதும் நுகத்தின் பிணையல்களை அறுப்பதும் ஒடுக்கப்பட்டோரை விடுதலை செய்வதும் அனுப்புவதும் எவ்வகை நுகத்தையும் உடைப்பதும் அன்றோ நான் தேர்ந்து கொள்ளும் நோன்பு. பசித்தோருக்கு உங்கள் உணவை பகிர்ந்து கொடுப்பதும் தங்க இடமில்லாத வறியோரை உங்கள் இல்லத்திற்கு அழைத்து வருவதும் அற்றோரை காணும்போது அவர்களுக்கு உடுக்க கொடுப்பதும் உங்கள் இனத்தாருக்கு உங்களை மறைத்து கொள்ளாதிருப்பதும் அன்றோ நான் விரும்பும் நோன்பு. இல்லையா? ஆண்டவர் விரும்பும் நோன்பு தான். ஆண்டவர் விரும்பும் ஃபாஸ்டிங் எது? இதுதான் ஆண்டவர் விரும்பும் உபவாசம். இதுவே ஏழைகளுக்கு உதவி செய்வது, நுகத்தடிகளை அவிழ்ப்பது, இல்லையா, கட்டை அவிழ்ப்பது. இந்த உண்மை உபவாசத்தை தான் ஆண்டவர் விரும்புகின்றார். உணவு சாப்பிடாதனால நம்ம ஒன்றும் பெரிய விஷயத்தை செய்யலை, ஆனால் என் உணவை நான் பகிர்ந்து கொடுக்க வேண்டும். யாருக்கு? மற்றவர்களுக்கு, ஏழை எளிய மக்களுக்கு நான் பகிர்ந்து கொடுக்க வேண்டும். இதுதான் உண்மையான உபவாசம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, எப்படி அறம் செயல்களை செய்ய வேண்டும், எப்படி தர்ம செயல்களை செய்ய வேண்டும், எப்படி இறைவேண்டல் ஜெபம் செய்யணும், எப்படி ஃபாஸ்டிங் இருக்கணும், நோன்பு இருக்கணும் என்றதை ஆண்டவர் இந்த லெந்து காலத்தில் நமக்கு மீண்டும் ஒரு முறை கூட புரிய வைத்திருக்கிறார். ஆகவே நாமும் அப்படிப்பட்ட ஒரு இறைவாழ்வை இந்த உலகத்தில் சாட்சியாய், யாருக்கும் நம்ம தம்பட்டை அடித்து வாழாமல் நம்ம மற்றவர்களுக்கு சாட்சியாக வாழணும். அதுதான் ஆண்டவர் விரும்புகிறார். விளம்பர வாழ்க்கை அல்ல, சாட்சி உள்ள வாழ்க்கை. அப்படிப்பட்ட வாழ்வை வாழ தூய ஆவியானவர் நம்மை வழிநடத்தி காப்பாராக. ஆமேன். ஜெபிப்போம். பாடுகளின் தாசனாக இயேசு கிறிஸ்துவின் தந்தையாகிய கடவுளே, எங்களுக்காய் சிலுவை சுமந்து எங்களை மீட்டவரே, தூய ஆவியானவரே, காலை வேளைக்காய் மீண்டுமாய் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். சிலுவையின் ஆண்டவரே ஆசீர்வாதங்களை தொடர்ந்து எங்களுக்கு நீ கொடுத்து வருகிறேன். இந்த பாடுகளின் ஆண்டவரே நாட்களிலே உங்களை நினைக்கும் போது உடைய வாழ்க்கை ஆண்டவரை மாற வேண்டும், மாற்றம் பெற வேண்டும், ஏற்றம் பெற வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் எங்கள் வாழ்க்கையில நாங்கள் ஜெபிக்கின்றோம். இந்த நேரத்தில் கேட்ட 4 காரியங்களை மறந்து போகாமல் அறம் செய்வதில் ஆண்டவரே, தர்மம் செய்வதில், இறைவேண்டல் செய்வதில், நோன்பு இருத்தலில் வெளிவேடக்காரரை போல இல்லாமல் விளம்பர வாழ்க்கை வாழாமல் உமக்கு ஏற்புடைய வாழ்க்கை வாழ தூய ஆவியானவர் எங்களை பலப்படுத்தட்டும். இந்த காலை நேரத்தில் இந்த ஊழியத்தில் எங்களோடு இருக்கிற நண்பர் சாருக்காக, ஏஞ்ச அக்காவுக்கு, அன்பான பிள்ளைகள் மார்த்தால் மரியாளுக்காக விசேஷமாக ஜபிக்கிறோம். இந்த கால சீதோஷ்ண மாற்றத்தில் ஏற்படுகிற ஆண்டவரை ஜுரம், காய்ச்சல், சளி எல்லாவற்றிலிருந்து பிள்ளைகளை குணப்படுத்தி சுகத்தை தார். எக்ஸாம்ஸ் டைமில் விளைவினங்கள் வராதபடி காத்தரணும். ஆண்டவரை என்னுடைய சாக்கோ டீச்சருக்காக ஜபிக்கிற இசைவழி பயணத்தில் அடியனோடு இணைந்து பயணிக்கிறது அவரே பணிகளை வழிநடத்தும். அடியனை குடும்பத்தாரையும் ஆசீர்வதிப்பினார். தொடர்ந்த நாளிலே ஒரு இந்திய சுவிசேஷ லுத்தரன் திருச்சபை 3 சபை சங்கங்கள், ஆயர்கள், ஆண்டவர் சபைகள், ஸ்தாபனங்கள், பள்ளிக்கூடங்கள், என்னுடைய ஸ்பெஷல் ஸ்கூல்ஸ், ஆண்டவர் விசேஷமாக என்னுடைய பெதஸ்தா மருத்துவமனைக்காக ஜபிக்கும். கர்த்தர் காத்தருளும், வழிநடத்தும், திறக்கும்படியான சூழ்நிலைகளை உருவாக்கும். எக்ஸாம்ஸ் போய் கொண்டிருக்கிறது. +2 +1 அவர்களை ஆசீர்வாதங்க பலப்படுத்தும், தேவைகளை சந்தி. இதோ தேர்வுக்கு ஆயத்தப்படுகிற 1 முதல் 10 வரையில் பிள்ளைகளை ஆசீர்வதி. ஆண்டவர் +2 முடித்து விட்டு ஆண்டவர் கல்லூரியிலே தேர்வுகளுக்காக ஆயத்தப்படுகிறவர்கள், எழுதி கொண்டிருக்கிற எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. குறிப்பாக இந்திய தேசத்திற்காக ஜபிக்கிற ஜனாதிபதி, பிரதமர், முதலமைச்சர், கவர்னர், அனைத்து மாநிலத்தின் முதலமைச்சர், கவர்னரையும் ஆண்டவர் தாய் திருநாடு இந்திய தேசத்தை ஆசீர்வதி. நாங்கள் அமைதி, சமாதான, சந்தோஷத்தோடு ஒற்றுமையாய் சாதி, மதம், இனம், மொழி பேதம் கடந்து வாழ கிருபைத்தார். உலக நாடுகளுக்காக ஜபிக்கிறோம். அமெரிக்கா, UK, ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து, பிலிப்பைன்ஸ், கல்ஃப் கண்ட்ரிஸ், ஆண்டவரே உக்ரைன், ரஷ்யா, சீனா, ஆண்டவர் எல்லாருக்காக ஜபிக்கும். குறிப்பாக என்னுடைய இந்திய தேசத்திற்காக ஜபிக்கிறோம்.
ஆசிய கண்டத்திற்காக ஜெபிக்கிறோம். எல்லாரும் சமாதானத்தோடு வாழ ஆண்டவர் கிருபைத்தார். உலகமெங்கும் இருந்து இந்த அருமையான செய்தியை கேட்கிற தமிழ் மக்கள், தமிழ் கிறிஸ்தவர்கள் யாவரையும் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, சிலுவையின் ஆசீர்வாதங்கள் இந்த காலகட்டத்தில் எங்கள் எல்லாருக்கும் என் தேவன் நீர் தர வேண்டும் என்று கெஞ்சி மன்றாடுகிறோம். இந்த நேரத்தில் ஆண்டவர் பலவீனப்பட்டிருக்கிற மக்களுக்காக ஜெபிக்கிறோம். ரெவரண்ட் டாக்டர் உதயநேசன் இருக்காய், நிக்சன் இருக்காய், ராஜ்குமார் இருக்காய், ஆண்டவரே உடைய பால் மோசம் இருக்கா, ஜபலாசர் இருக்கா ஜெபிக்கிறோம். ஆயர்கள் எல்லாரையும் காத்தரணும். இந்த 2 நாட்கள் அவர்கள் ஆசீர்வாதமாய் ஊழியம் செய்யட்டும். பலவீனமாக இருக்கிற படுக்கல் இருக்கிற ஆயர்களை, ஆயிரமாக்களை, குடும்பங்களை தேவன் சந்தித்து அவர்கள் செய்த ஊழியத்து நிமித்தமாய் அவர்களை காத்தரல வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து இந்த நாளிலே பலவீனமாக இருக்கின்ற இவருடைய கண்கடையில் உத்தரவு சபை சார்ந்த வர்மன் சாமுவேலுக்கா ஜெபிக்கிறோம். மகனை பலப்படுத்துங்க ஆண்டவரே. தலையில் இருக்கின்ற ஆண்டவர் பிரச்சனைகள் எல்லாம் மாறி சீக்கிரமாய் சுகம் பெற்று வாழ கிருபை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். நாளில் ஆண்டவரே இவருடைய மூத்த சுவாசிகள் வனஜாமாவுக்காக, ஆலன் ரஃபியாவுக்காக, லதா சிஸ்டருக்காக, ஆண்டவர் ஜானி அண்ணனுக்காக, எட்வின் ராஜன் பாபு அவர்களுக்காக, பாப்பனப்பள்ளி ஆண்டவரே சபையுடைய செயலர் சாலமோன் சபையுடைய அன்பு தாயார் அமுதாமாவுக்காக, செல்வி தங்கதுரை அவருடைய அன்பான ஆண்டவரே தாயாருக்காக நான் ஜெபிக்கின்றேன். ஆண்டவர் எல்லாரையும் ஆசீர்வாதம் பலப்படுத்துங்க, வியாதியிலிருந்து குணப்படுத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இடையே பணியாற்றுகிற பாப்பனப்பள்ளி, மின்னூர், வடகரை, மேல்சரம் திருச்சபைகளின் பொறுப்பாளர்களின் குடும்பங்களையும் கோயில் பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. ஊழியத்தை ஆசீர்வதிக்கணுமா ஜெபிக்கிறோம். தொடர்ந்து முடிய கிருபை எங்களோடு கொடுத்த நாளிலே தங்கியிருக்கிட்ட ராஜா. விசேஷமாய் இந்த நாளிலே பிறந்தநாளை காணுகின்ற ஆண்டவரே அன்பு சகோதரன் காலேப் தனுசனுடைய மைத்துனி ஆண்டவரே அன்பு சகோதரி அமலா ஹேனாவுக்கு ஜபிக்கிறோம். அந்த பிறந்தநாளை மகளை ஆண்டவர் ஆசீர்வதிங்க, அப்படி பணிகளை ஆசீர்வதிங்க, தேவைகளை சந்திங்க ராஜா. தொடர்ந்து இந்த நாளில் யாரெல்லாம் திருமண நாளை பிறந்தநாளை காணுகிறார்களோ எல்லாருக்கும் இப்படி கிருபைகளை தந்து வழி நடத்தும். இந்த நாளின் ஆண்டவரே இந்த வெள்ளிக்கிழமை ஆராதனை வேலையை கூட எங்களுக்கு ஆசீர்வதி. நிறைய திருச்சபைகளில் முதலாவது வெள்ளிக்கிழமையில கூட ஆராதனை நடத்துகிறார். இந்த ஆராதனை நாங்கள் பங்கு பெற்று தெய்வ ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள கிருபைத்தார். தொடர்ந்து உடைய பலம் சக்தி எங்களுக்கு தந்து வழி நடத்தும். சிலுவைக்கு நேராக வழி நடத்தும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். எல்லாம் வல்ல தந்தை, மகன், தூய ஆவியின் ஆசிகள் இந்த நாளிலே நம் அனைவரோடு கொண்டிருப்பதாக. ஆமென். God bless you all. அவங்க அப்பா சூடு போட்டுருவாங்க.